தமிழக எதிர்க்கட்சி தலைவருக்கு வணக்கம். பல போராட்டங்களை நடத்தி தியாகம் செய்து திமுகவின் குறிக்கோளை அடைய கலைஞர் பாடுபட்டார் என்று பொதுக்குழு தீர்மானம் அவரை பாராட்டியுள்ளதே, இதற்கான உங்கள் விளக்கம் என்ன கேப்டன்? மயிலாடுதுறை ரயில்வே காலனி யுவராஜா. இவங்க பொதுக்குழுவில் நிறைவேற்றின தீர்மானத்தை நினச்சா எனக்கு சிரிப்பு தான் வரும். ஏனென்றால்னா, தந்தை பெரியார் சுயமரியாதை கொள்கைக்காக அவர் ஜெயிலுக்கு போனார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் விலைவாசி போராட்டத்திற்கும் சட்டம் எரிச்சாருன்னு சொல்லுவாங்க, அதுக்காக ஜெயிலுக்கு போனார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சுதந்திர போராட்டத்துக்காக ஜெயிலுக்கு போனார். ஆக இப்படி இவங்க ஜெயிலுக்கு போனார். இவர் எதையுமே செய்யாமல் இவர் ஊழலும் அரசாங்கத்தை எதிர்த்து அராஜகம் பண்ணனால தான் ஜெயிலில் போட்டாங்க. அதே மாதிரி ஜெயிலில் ஒரு மிசா உள்ளதுக்கு போட்ட உடனே அங்கே சிட்டி பாபுன்னு ஒருத்தர் 4 பக்கம் திமுக பற்றி தப்பாக எழுதினார். அந்த 4 பக்கத்தை கிழித்து அனுப்புன இவங்க தான் இந்த திமுக வச்ச அந்த கலைஞர். எந்த நல்ல காரியம் பண்ணி ஜெயிலுக்கு போகல. அதனால் எதையும் நான் சந்திக்கிறேன் எல்லாமே தப்பாக பண்ணிட்டு போய் தான் ஜெயிலுக்கு போயில இருந்தார் கலைஞர் அப்படிங்கிற சொல்லுவார். ஆட்சியில் இருக்கிறவங்க சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுறதுக்காக தான் இவங்களை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கொள்கைக்காக போனோம். கொள்கைக்காக போல கொள்ளையடிச்சதுக்காக ஜெயிலில் போயிருக்காங்க. நியாயமாக பார்த்தா தமிழ்நாட்டு ஜெயிலில் இருக்க வேண்டிய இவங்க கூட இல்லாமல் இன்றைக்கி மாநிலம் விட்டு மாநிலம் டெல்லியில் இருக்க திகார் ஜெயிலில் இருக்காங்கன்னா எவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க. இதற்கும் பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போடணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. அன்பு தலைவர் கேப்டன் அவர்களே, கடந்த ஆட்சியினர் சென்னையை சிங்கார சென்னை ஆக்குவோம் என்றும் கூவத்தை தேம்ஸ் நதி போல ஆக்குவோம் என்று சொன்னார்களே, செய்தார்களா? உசிலம்பட்டியிலிருந்து சதீஷ். நான் சொல்லிட்டேன், திமுக நிலையில் பொய்யோட உச்சம். இதற்கு உதாரணங்கள் சில சொல்லிடுறேன். இன்றைக்கி சிங்கார சென்னை ஆக்கும்னு வரும்போதெல்லாம் அவர் சொல்லுவார். அதாவது மு.க. ஸ்டாலின் மேயராக இருக்கும்போதுன்னு சொன்னார், சிங்கார சென்னை ஆக்குறேன். இப்போ யாரோ ஒருத்தர் மேயர்னா சுப்பிரமணியன் ஒருத்தர் இருக்கார், அப்போவும் சிங்கார சென்னை ஆக்குறேன். ஆக அவர் ஒரு 5 வருஷம், இவர் ஒரு 5 வருஷம், 10 வருஷம் இன்னும் சென்னை சிங்கார சென்னை ஆகலை. நெருக்கமான சென்னையாக தான் ஆயிருக்கு. எங்கு பாருங்க குப்பை அள்ளவே மாட்டேங்கிறாங்க. இவங்க இருக்கிற குப்பையை பூரா விட்டு இப்படியே இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் கொசு, எங்கே பார்த்தாலும் இப்போ 10 அடி ரோடுன்னா ஒரு 20 அடி ரோடுனா 10 அடி வரைக்கும் பில்டிங் கட்டிக்கங்கிறாங்க. காசு இவங்களுடைய இன்றைக்கி சிங்கார சென்னை ஆக்க முடியாது. ஏனென்றால் நானே கேட்டேன், ஒக்கணைக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் என்ன ஆயிடுச்சு? அவிநாசி அத்திக்கடவு திட்டம் 2 எலெக்ஷனில் நான் மு.க. ஸ்டாலினை சந்திக்கும் போது 2 தடவை 2006லையும் எம்பி அத்திக்கடவு அவிநாசி கூட்டு குடிநீர் திட்டம் உடனே நிறைவேற்றுறேன்னாரு. ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் என்ன? எதையுமே எல்லா வேலையும் அரோகரை. இதுலேருந்து புரிஞ்சுக்க, இவங்களுடைய திட்டம்லாம் மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிறல. எங்கெங்கே எதில் கொள்ளையடிக்கணும், எங்கு பார்த்தாலும் எதிலும் எப்படி திமுக அப்படின்னு 3 எழுத்துருக்கோ, கொள்ளை ஊழல். இதை தவிர இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இதுதான் உண்மை. மக்களே நம்புங்க, இவங்க சிங்கார சென்னை ஆக்க மாட்டாங்க. அடுத்தவங்கன்னு ஆக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் எப்பப்போ ஆட்சிக்கு வருதோ இதெல்லாம் பொய் சொல்லுவாங்க. பொய்யான வார்த்தைகள் அள்ளி வீசுறதில் மன்னர்கள். ஏன்னா இவருடைய கதைவசனத்தையே நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், கலைஞரோட கதைவசனத்தில் எல்லாமே இருக்கும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. தமிழக எதிர்க்கட்சி தலைவருக்கு வணக்கம். பின்தங்கிய தொகுதியான ரிஷிவந்தியம் தொகுதி மக்களுக்கு என்னென்ன தேவைகளை பூர்த்தி செய்துள்ளீர்கள் கேப்டன்? பேராவூரணியிலிருந்து வீரமணி. ஆகஸ்ட் 4 தான் சட்டசபை கூடுது, பட்ஜெட் அறிவிப்பாங்க. பட்ஜெட்டுக்கு அப்புறம் தான் தொகுதிக்கு இந்த நிதின்னு ஒதுக்குவாங்க. அந்த தொகுதிக்கு இந்த நிதின்னு ஒதுக்குனதுக்கு அப்புறம் தான் எங்கெங்கே ரோடு போடுறது, எங்கெங்கே தண்ணி இல்லையோ அதை பண்ணுறது, எங்கெங்கே பாலம் கட்டுறது, எங்கெங்கிறது எல்லாமே அதுக்குள்ளே தான் நடக்கும். எந்தெந்த பள்ளிக்கூடத்திற்கு சில பள்ளிக்கூடங்களுக்கு தரம் உயர்த்தணும், பஸ் வசதிகள் செய்து கொடுக்கணும், பல பிரச்சனை இருக்குது. ஆக இருந்தாலும் மணலூர்பேட்டையில் தரவழி பாலத்தை பிரிட்ஜு கட்டிருக்காங்க. இதற்கு முன்னாடி இருந்த அதிகாரி ஏற்கனவே நாங்கள் பரிந்துரை பண்ணணும்னு ஒரு பொய்யன்ட்ட சொன்னார். இப்போ ஒரு அதிகாரியை பார்த்து பேசும் பொழுது பரிந்துரைக்கு நான் பரிந்துரை பண்ணி செஞ்சிட்டேன்
அவங்க நான் கேள்விப்பட்டதை விட அதிகமான பணத்தை வந்து பரிந்துரை பண்ணிட்டேங்கிறாங்க. அங்கே நான் செல்லட்டினாலும் என்னுடைய கட்சி தொண்டர்கள், ஒவ்வொரு ஒன்றியத்து தொண்டர்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பத்தாக்குறைக்கு பக்கத்து ஊரில் இருக்க திருக்கோயிலூரில் இருக்கிற எம்எல்ஏவை என் தொகுதி சேர்த்து அது வரைக்கும் பாருங்கன்ட்டுக்கிட்டு இருக்கேன். மீதி நேரம் போக நான் அதுக்கு அடிக்கடி போய் பார்க்கணும். எம்எல்ஏ ஆஃபீஸ் வந்து இப்போ வந்து ரிஷிவந்தத்தில் நான் திறந்துருக்கிறேன். வாடகைக்கு நான் திறந்துருக்கேன். ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க கட்டி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதற்கு ஒரு இடம் ஒதுக்கி, ரிஷிவந்தத்தில் இடம் ஒதுக்கி நான் அதுக்கு தேவையானதை பண்ணணும். ஆனால் மக்களுக்கு என்னால் முடிந்த இந்த 5 வருஷம் என்னென்ன சேவைகள், நான் மட்டும் இல்லை, என்னுடைய 29 எம்எல்ஏக்களும் நிச்சயமாக அந்தந்த தொகுதிகளுக்கு என்னென்ன தேவை அதை செய்து கொடுப்பார்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன். அதே மாதிரி என்னுடைய தொகுதியில் நன்றி சொல்ல போகும்பொழுது ஒவ்வொரு ஊர்லேயும் மனு கொடுத்தாங்க. அந்த மனுவை பூரா படித்து பார்த்தேன். படித்து பார்த்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை அதை நான் என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அரசாங்கம் மூலியமாக என்னென்ன செய்யணுமோ அதை நான் செய்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்றைக்கு வரைக்கும். அதுக்கு இங்கே வந்து கூட்டம் போட்டிருக்கேன். அது மாதிரி தினந்தோறும் ஏதாவது ஒரு லெட்ரு வரும், தினந்தோறும் கையெழுத்து போட்டு அந்த துறைக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன். எந்தெந்த துறைக்கு அனுப்பணுமோ அந்தந்த துறைக்கு அனுப்புகிறேன். அதே மாதிரி முதலமைச்சர் செல்லுக்கும் அனுப்புகிறேன். அதே போல் தமிழ்நாட்டிலேருந்து வர கடிதங்களுக்கும் கையெழுத்து போட்டு அந்தந்த துறைக்கு நான் அனுப்பிச்சி வச்சிடுறேன் அப்படிங்க நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்ததாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன். இந்த பதிலை பொறுமையாக பார்த்து கொண்டிருந்த தமிழக மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஏழைகள் தோழாவாவா, எங்களை கக்கவாவா, வீறு கொண்டு வெற்றி காணவாவா. புத்தன் காந்தி இயேசு எல்லாம் இணைந்த இதயம் கொண்டவன், அநீதி அழித்து நீதி காக்க புதிய உதயம் கண்டவன். இல்லை என்ற சொல்லை இனி சொல்ல தேவையில்லை, தமிழகத்து தாய்க்கெல்லாம் நீய செல்ல பிள்ளை. இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து மக்கள் கேள்விகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் பதிலளிக்கிறார்.